ஸோ இதுக்கிடையில் என்னென்னா வெற்றிமாறன் வந்து ஒரு 3 படம் பண்ணுறாங்க. ஸோ பேட் கேர்ள் ரிலீஸ் ஆகிடுச்சு, அது ஒன்று பண்ணாங்க. நல்ல ஒரு நேம் வந்து இந்த படத்துக்கு அவர் கிடைச்சிது சமூகத்தில். அதாவது மேட்ரே ஒரு மாதிரி மேட்ரே, பட் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து ரீசெண்டாக கூட ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. பேட் கேர்ள் ரிலீஸ் ஆகிருக்கு, பேசப்படக்கூடிய ஒரு படம். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மனுஷின்னு ஒரு படம் பண்ணிட்டார். இந்த வாடிவாசல் வாங்கின பணம் ஃபுல் அமௌண்ட் வாங்கிட்டார் இல்லைங்களா, அவருடைய ரெமினேஷன் ஒரு 19 கோடி 20 கோடின்னு நினைக்கிறேன். வாங்கி இந்த படங்களில் பூரா இறச்சிட்டார். பேட் கேர்ள் மட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு. மனுஷி சென்சாரில் போய் மாட்டிக்கிச்சு. நான் அறம் டைரக்டர் கோபி நாயர் பண்ண படம், அது நிறைய பிரச்சனைக்குள்ள ஒரு படமாக போய் மாட்டுது. சென்சாரில் வச்சா சிஸ்டர் வச்சுக்கிட்டே இருக்காங்க, படமே துண்டு துண்டாக போயிடுச்சு, நீங்கள் படமே பார்க்க முடியாது. இப்போ திரும்பி ரீஷூட் பண்ணணும். ரீஷூட் பண்ணோம்னா கதை மாறும். வெற்றிமாறன் என்ன பண்ணிட்டாருன்னா, இனிமேல் நான் தயாரிப்பு கம்பெனி இழுத்து முடுறேன், படமே பண்ண மாட்டேன்னு சொல்லி இந்த படத்தை தூக்கி அப்படியே தூக்கி போட்டார். அதுக்கப்புறம் தான் மாஸ்க் திருப்பி தயாரிக்கிறாரே. இல்லை, மாஸ்கில் வந்து அவர் வந்து ப்ரொடியூசராக உள்ளுக்குள்ள வரல, இந்த படத்துக்கு ஒரு வழிகாட்டுதலாம், ஐ மீன் ஒரு அட்வைஸரா, ஸோ அந்த மென்டோராக தான் உள்ளே வர்றார். ப்ரொடியூசர் பேரில் கிடையாது அவருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணியாச்சு. இதை நீங்கள் பண்ணதுடைய விளைவு தான். நீங்கள் புதுசுன்னா அவர் தூக்கி போட்டிருப்பார். இந்த 3 படம் கமிட்மெண்ட்டில் உள்ளே இறங்கிட்டார். இப்போ மனுஷி இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பல கோடி இதில் லாஸ் தூக்கி போட்டார். இப்போ இந்த மாஸ்க் ஒன்று தான் இப்போ கையில் இருக்கிறவருக்கு.